மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களுக்கு எங்கள் வணக்கம். திருச்சபை சட்ட தொகுப்பு அருள் அடையாளங்களை பற்றி என்ன கூறுகிறது என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியிலே விவாதித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நமக்கு சிந்தனையை வழங்க வந்திருக்கக்கூடியவர் அருட்பணி ஏ. ராயப்பன். இவர் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பெங்களூர் புனித பேதுரு குறுமடத்தினுடைய திருச்சபை சட்ட துறையிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களை உங்கள் அனைவர் பெயராலும் வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். நம்ம சென்ற வாரம் நற்கருணையை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிற பொழுது நற்கருணையினுடைய அந்த கொண்டாட்டம், அதுல குறிப்பா நம்ம எதை பற்றி பேசி கொண்டிருந்தோம்னா, நற்கருணை கொண்டாடுகிற பொழுது இறுதியாக அதனுடைய தயாரிப்பு, ஒவ்வொருவரும் எப்படி பங்கெடுக்கணும், அதை பற்றியெல்லாம் நம்ம விவாதித்தோம், சிந்தித்து கொண்டு இருந்தோம். அதுல ஒரு முக்கியமான கேள்வி, மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு குரு ஒரு திருப்பலியை தினமும் நிறைவேற்றணுமா? அதனுடைய தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு எத்தனை முறை அவர் நிறைவேற்றலாம்? அதை பற்றி பல விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், மக்கள் இல்லாத சூழ்நிலையில் கூட தினந்தோறும் திருப்பலி நிறைவேற்றுமாறு திருச்சபை குருக்களுக்கு பரிந்துரைக்கிறது. ஏனென்றால் அது கிறிஸ்துவனுடைய செயல், திருச்சபையினுடைய செயல் என்று சொன்னேன். அதை சேர்ந்த மற்றொரு கேள்வி, ஒரு குருவானவர் ஒரே நாளில் எத்தனை திருப்பலி நிறைவேற்றலாம் என்பது. மிக அடிக்கடி திருப்பலி நிறைவேற்றினால் பல சமயங்களில் அதனுடைய முக்கியத்துவத்தை பல பேர் மறந்துவிட நேரிடும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் என்று. அதுபோல ஆகிவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். ஒரே நாளில் ஒரு திருப்பலிக்கு மேல் இன்னொரு திருப்பலி நிறைவேற்றலாமா, மூன்றாவது திருப்பலி நிறைவேற்றலாமா எனும்போது அதை திருச்சபை சட்டம் ஒரு விதத்திலே ஒழுங்கு செய்கிறது. எப்படி என்று பார்த்தால், மறைமாவட்ட ஆயரின் அனுமதியுடன் அல்லது அவருடைய செயலுரிமையுடன் வார நாட்களில் 2 திருப்பலியும், ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கடன் திருநாட்களில் 3 திருப்பலியும் நிறைவேற்ற ஒரு குருவுக்கு உரிமை உண்டு. வார நாட்களில் 2 திருப்பலி, மற்ற திருவிழா நாட்களில், கடன் திருநாட்களில், ஞாயிற்றுக்கிழமைகள் 3 திருப்பலி வேறு குருக்கள் இல்லாத சூழ்நிலையில் அவர் நிறைவேற்ற ஆயர் அனுமதி கொடுக்கலாம். இதுவும் எதற்காக? மக்களின் தேவையை முன்னிட்டு, மக்களின் தேவையை முன்னிட்டு தானே தவிர மற்றபடி அவருடைய சொந்த காரியத்துக்காக அப்படி கொடுக்கப்படுவதில்லை. ஒரு குருவானவர் ஒரே நாளில், வாரநாளாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, 4 திருப்பலி எல்லாம் நிறைவேற்றுவது சட்டத்தால் அனுமதிக்கப்படுவதில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும்? மற்ற குருக்களுடைய உதவியை நாடி, ஒருவேளை மக்களுக்கு திருப்பலி தேவைப்படுகிறது, இன்னும் ஒரு திருப்பலி தேவைப்படுகிறது எனும்போது ஏற்கனவே முன் யோசனையுடன் மற்ற குருக்களுடைய உதவியை தேடி அவர்களை திருப்பலி நிறைவேற்றும்படி அழைப்பதுதான் பொருத்தமானது. திருப்பலி நிறைவேற்ற குருவானவருக்கு உரிமை இருக்கிறது. அதுவும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக அல்லாமல் மக்களுடைய தேவைக்கேற்ப அவர் திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தி முக்கியமானதாக இருக்கிறது. திருப்பலியில ஒரு முக்கியமான பகுதி நற்கருணை வழங்குதல் இறை மக்களுக்கு. பொதுவாக பங்குகளில் நாம் பார்க்கிறோம், குருவானவர் மக்களுக்கு நற்கருணையை வழங்குகிறார். ஆனால் வெறும் குரு மட்டும்தானா, அல்லது மற்றவர்கள் நற்கருணையை வழங்கலாமா? யார் யாருக்கெல்லாம் அந்த நற்கருணையை வழங்கக்கூடிய அந்த உரிமையை அல்லது அதிகாரத்தை திருச்சபை கொடுக்கிறது? The minister of the Holy Eucharist, திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஒரு பணியாளர் ஒரு குரு மட்டும்தான் என்று நான் சொன்னேன். இப்போ மினிஸ்டர் ஆஃப் ஹோலி கம்யூனியன், திவ்ய நற்கருணை வழங்குகின்ற பணியாளர் யார் என்று பார்க்கும்போது திருச்சபை சட்டம் சொல்லுகிறது, ஒரு ஆயர், ஒரு அருள் பணியாளர் அல்லது குரு, ஒரு திருத்தொண்டர். இவர்கள்தான் நற்கருணை வழங்க சாதாரண பணியாளராக பாவிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆயர், குரு, திருத்தொண்டர்.
மற்றவர்களை பொறுத்த மட்டில் அசாதாரண பணியாளராக அவர்கள் வரலாம். ஆண்களோ பெண்களோ, குறிப்பாக ஆண்கள் நிலையான விதத்தில் அக்கலைட் என்று ஏற்படுத்தப்படுகிறவர்கள், நற்கருணை பணியாளர்களாக ஏற்படுத்தப்படுபவர்கள். சில சூழ்நிலைகளில் பெண்கள் கூட தற்காலிகமாக அந்த பணியை செய்யலாம். குரு மாணவர்களுக்கு தற்காலிகமாக அந்த பணி ஒப்படைக்கப்படலாம். குரு மாணவர்களுக்கு கூட அக்கலைட் இருக்கிறார்கள். வழக்கமாக 3ஆம் ஆண்டு இறையியலில் பலர் அந்த பணியை ஏற்கிறார்கள். அவர்கள் அசாதாரண பணியாளர்கள். அண்மையில் இதை பற்றி ஒரு விளக்கம் கூட வந்துள்ளது. இந்த சாதாரண பணியாளர்கள் போதுமான அளவில் இருக்கும்போது, அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கும்போது அசாதாரண பணியாளர்கள் வரக்கூடாது. சில பங்குகளை பார்க்கிறோம், பங்கு குரு, பங்கு பணியாளர் இருக்கிறார். அவர் இருக்கும்போதே அவர் நற்கருணை வழங்க வருவதில்லை, மற்றவர்கள் கொடுப்பது, அது தவறு. இதை திருச்சபை வன்மையாக கண்டிக்கிறது. சாதாரண பணியாளர்கள் போதுமான அளவு இல்லை என்றால், அல்லது அவர்கள் இருந்தும் அவர்கள் வயதினாலோ முதுமையினாலோ அவர்கள் அந்த பணியை செய்ய முடியவில்லை என்றால் அசாதாரண பணியாளர்கள் வர முடியும். இது நற்கருணை வழங்குவதில் பொதுநிலையினர் எவ்வாறு பங்கேற்பார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ஆக குருவானவர் தான் ஒரு பங்கு தளத்திலே ஒரு சாதாரண நற்கருணை பணியாளராக இருக்க, அவரோடு இணைந்து திருத்தொண்டரும் வழங்கலாம். அவர்கள் அல்லாமல் நற்கருணை வழங்கக்கூடிய ஒரு அருட்சகோதரர் அசாதாரண பணியாளராக, நற்கருணை பணியாளராக இருக்கலாம். ஏன் பொதுநிலையினரும் கூட அப்படி நற்கருணை பணியாளராக அமர்த்தப்படலாம், மறைமாவட்ட விதிக்கேற்ப அமர்த்தப்படலாம். இந்த கட்டத்துல நம்ம நோயுற்றோருக்கு அந்த நற்கருணை வழங்குதல், அதை பற்றியும் சில கேள்வி எல்லாம் இருக்குது. நோயாளிகள், நம்ம பயாட்டிக்கும்னு சொல்ற இறுதி பயண உணவு, அவர்களுக்கு அந்த நற்கருணை கொடுக்க வேண்டியதனுடைய அவசியம், அல்லது அவர்களுக்கு யார் வழங்கலாம், எப்படிப்பட்ட நிலையில நாம் அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய அந்த கடமை நம்பிக்கையாளர்களாகி நமக்கு இருக்கிறது? அதான், ஒருவர் நலமாக இருப்பதற்கு உடலுக்கு உணவு தேவைப்படுகிறது. முக்கியமாக நோயுற்றவர்கள் நலம் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு மருந்து கொடுக்கிறார்கள், பல்வேறு உணவுகளை கொடுக்கிறார்கள், குறித்த உணவுகளை கொடுக்கிறார்கள். அதே போல் அவர்களுடைய ஆன்மீக நலனுக்காக நற்கருணை, புனிதமிகு நற்கருணை வழங்கப்படுவது மிக மிக முக்கியம். மனத்திலே ஒரு பலம், ஒரு நம்பிக்கை, பயத்தை போக்குவதற்கு, இது எல்லாவற்றுக்கும், பாவங்களிடமிருந்து மன்னிப்பு பெறுவதற்கு, இது எல்லாவற்றுக்கும் புனிதமிகு நற்கருணை துணை செய்கிறது. ஆனால் கடின வியாதி உற்றவர்களுக்கு வியாட்டிக்கம், ஃபுட் ஃபார் த ஜேர்னி என்று சொல்லுகிறார்கள், இறுதி பயண உணவு என்று சொல்லுகிறோம். அதை கொடுக்க வேண்டியது முக்கியமாக ஒவ்வொரு பங்கு தந்தையினுடைய தலையாய கடமை. சில சமயங்களில் பங்கு மக்கள் கேட்கிறார்கள், ஃபாதர், எங்கள் தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா நோயுற்று இருக்கிறார்கள், ஒரு முறை வந்து திவ்ய நன்மை கொடுங்கள் என்று. எத்தனையோ பணிகள் இருந்தாலும் அவற்றினுடைய ஒரு முக்கியமான பணி ஒரு பங்கு குருவினுடைய பணி, அல்லது அவர் போக முடியவில்லை என்றால் மற்ற நற்கருணை அசாதாரண பணியாளர்களை பயன்படுத்தி நன்மை கொடுக்க வேண்டியது கடமை. மற்றபடி இரக்கம் தருவாயில் இருந்தால் எந்த குரு வேண்டுமானாலும் இந்த பணியை செய்ய வேண்டிய கடமை உண்டு. அதனால் இந்த இறுதி பயண உணவு முக்கியமாக மிக கடின வியாதியில் இருக்கிறவர்களுக்கு உணவாக கொடுப்பது, அதல்லாமல் மற்ற வியாதியில் இருப்பதனால் ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள், திருப்பலியில் பங்கெடுக்காதவர்கள், இவர்களுக்கு கூட திவ்ய நற்கருணையுடைய முக்கியத்துவத்தை நாம் வலியுறுத்த வேண்டும். அவர்களுக்கும் உணவாக எடுத்து செல்ல வேண்டும். முதியவர்கள், அதாவது நோயுற்றவர்கள், இவர்களுக்கு நாம் நற்கருணை ஆண்டவரை கொண்டு செல்ல வேண்டியதனுடைய அவசியம் நீங்க சொன்னதிலிருந்து, அந்த செய்தியிலிருந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. பங்குகளில் நாம் அதிகமாக பார்க்கக்கூடிய இன்னைக்கு இந்த நவீன காலத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே மாறக்கூடியது இந்த புதுநன்மை விழா. வீட்டுக்கு வீடு அல்லது ஊருக்கு ஊர் அது ஒரு சிறப்பு கொண்டாட்டமாக மாறிக்கிட்டே வருது. அந்த புதுநன்மை குழந்தைகளுக்கு அளிப்பது, முதல் முறை வான்விருந்து பெறுவதை தான் நாம் புதுநன்மைன்னு சொல்றோம். அதை எப்படி அந்த குழந்தைகள் பெறுவதற்கான அவர்களுடைய தகுதி அல்லது அவர்களுடைய அந்த சிந்திக்கக்கூடிய திறன், அந்த புதுநன்மை என்றால் அதை யாருக்கு நாம கொடுக்கலாம், அந்த குழந்தைகளுடைய நிலை, அவருடைய தயாரிப்பு எப்படி, அதை பற்றி திருச்சபையினுடைய சட்டம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் என்னென்ன? இப்போ நம்முடைய திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர்
அவரை திவ்ய நற்கருணையின் திருத்தந்தை என்று சொல்லுகிறோம். அவர்தான் எவ்வளவோ கால பழக்கத்தை மாற்றி குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் இந்த திவ்ய நற்கருணையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதுவே இப்போது சட்டத்திலும் பின்பு அது வடிவம் பெற்றுள்ளது. முக்கியமாக நாம் சொல்வது those who are no longer infants, குழந்தை பருவத்தை தாண்டி, அதாவது 7 வயதை தாண்டிய சிறுவர் சிறுமிகளுக்கு இந்த திவ்ய நற்கருணை வழங்கப்படலாம். அப்போது நாம் அவர்கள் தகுதியான விதத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். உண்மையாகவே இயேசுவின் பிரசன்னம் அந்த திவ்ய நற்கருணையில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும், நம்ப வேண்டும். அதற்கான உரிய பயிற்சி இருக்க வேண்டும். இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்க வேண்டிய தலையாய பொறுப்பு முதலில் பெற்றோரை சார்ந்தது, பங்கு குருக்களை சார்ந்தது, ஆசிரியர்களை சார்ந்தது. நீங்கள் சொன்னது போல அது உண்மையான கொண்டாட்டம். அது உண்மையான கொண்டாட்டமாக அமைவது எப்போது? அது நம்பிக்கையில் அடுத்தபடியாக குழந்தைகளை வளர்விக்கும் போது. இதை உணர்ந்து இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை, முதல் நற்கருணை வழங்குவதை, வான்விருந்து குழந்தைகள் பெறுவதை நாம் கொண்டாட வேண்டும். எனவே குழந்தைகளுக்கு அந்த நற்கருணையை கொடுக்க வேண்டியதனுடைய அந்த முக்கியத்துவம், அதனுடைய அந்த இன்றியமையாத அந்த நிலையை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த நற்கருணையை பெற இயலாதவர்கள் அல்லது திருச்சபை சட்டப்படி அல்லது திருச்சபையினுடைய போதனைப்படி நற்கருணையை பெற சிலருக்கு அந்த உரிமை இல்லை, அவர்கள் முன் வரக்கூடாது, தடை செய்யப்பட்டு இருக்கிறது என்று நாம் பல நேரங்களில் கேள்விப்படுகிறோம். யார் யாரெல்லாம் அப்படி அந்த குருவால் நாம் யார் யாருக்கு நன்மை வழங்கக்கூடாது, அது ஒரு புறமும் இருக்கிறது. அதே போன்று தாங்களாகவும் அவர்கள் முன் வரக்கூடாது. அந்த இருண்ட நிலைகளிலும் அதே யாரை யாரெல்லாம் நாம் அப்படி சொல்லலாம், அல்லது ஏன் திருச்சபை அப்படி அவர்கள் தானாக முன் வந்து நற்கருணையை பெறக்கூடாது என்று சொல்லுகிறது? இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்விகளை பற்றி சட்டம் 915 மற்றும் 916 தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அதில் இந்த 915 பார்த்தால் யாருக்கு புனிதமிகு நற்கருணை மறுக்கப்பட வேண்டும், யாருக்கு குருவானவர் கொடுக்கக்கூடாது. இப்போ 915 நீங்கள் வாசியுங்கள். திருச்சபை உறவு ஒன்றிப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அல்லது இறை வழிபாடு விலக்கிற்கு உள்ளானவர்கள். இது ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது எக்ஸ்கம்யூனிகேட்டட் பர்சன், அதான் தமிழ்ல திருச்சபை உறவு ஒன்றிப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இன்னொன்னு மைனர் எக்ஸ்கம்யூனிகேஷன், ஆங்கிலத்திலே அதை இன்டர்டிக்ட் என்று சொல்வார்கள். அது இறை வழிபாடு விலக்கிற்கு, இறை வழிபாடு விலக்கு, உறவு ஒன்றிப்பிலிருந்து விலக்கு, இறை வழிபாட்டிலிருந்து விலக்கு. சில கனமான குற்றங்களுக்காக இத்தகைய தண்டனைகளை சில பேர் சட்டத்தாலேயே பெறலாம், அல்லது முறையான அதிகாரிகளால் இந்த தண்டனை அவர்கள் மீது சுமத்தப்படும். எக்ஸ்கம்யூனிகேட், மிக கனமான குற்றங்களுக்காக. இப்படி திருச்சபையின் உறவு ஒன்றிப்பிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், இறை வழிபாட்டிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், இந்த இரு தரப்பினருக்கும் நிச்சயமாக நாம் திவ்ய நற்கருணை வழங்கக்கூடாது, ஒரு குருவானவர் வழங்கக்கூடாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே அவர் மீது தண்டனை சுமத்தப்பட்டிருக்கு. அந்த தண்டனையினுடைய நோக்கமே அவர் அருள் அடையாளங்களை பெறக்கூடாது, மீண்டும் திருந்தி வரும் வரை அவர் அருள் அடையாளங்களை பெறக்கூடாது என்பதுதான். எனவே அத்தகையவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதைவிட மூன்றாவது இன்னொரு தரப்பினர் இருக்கிறார்கள், அதை படியுங்கள். அத்தகைய தண்டனை விதிக்கப்பட்ட பின் அல்லது அறிக்கையிடப்பட்ட பின் மற்றும் வெளிப்படையான கனமான பாவத்தில் பிடிவாதமாய் நிலைத்திருக்கும் மற்றவர்களை திருவிருந்திற்கு அனுமதிக்க கூடாது. வெளிப்படையான வெளிப்படையான கனமான பாவத்தில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். இப்ப நிறைய பேர் பாவம் செய்தவர்கள் தான், நம்ம எல்லாருமே பாவிகள் தான். எந்த பாவிக்கும் நன்மை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது யார் பாவி பாவி இல்லை என்பது அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். நாம் மற்றவர்களை தீர்ப்பிட முடியாது. அதுக்குதான் சட்டம் சொல்லி இருக்கிறது, வெளிப்படையான பாவம், கனமான பாவம், அதில் பிடிவாதமாக இருப்பது. இப்படியே இருக்கிறார்கள் ஏற்கனவே பிடிவாதமாக, அடமன்ட்லி பிடிவாதமாக இருப்பது. இப்படி ஒரு பாவி இருந்தால் அத்தகையவர்களுக்கும் குருவானவர்
திவ்ய நற்கருணையை வழங்கக்கூடாது, மறுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இதை நாம் சொல்லுவார்கள், சட்டத்திலே சட்டம் 18 சொல்லுகிறது, a law that restricts the rights of people must be interpreted strictly. மற்றவர்களுடைய உரிமையை தடை செய்கிற எந்த ஒரு சட்டமும் மிக கண்டிப்பான விதத்தில் அது பொருள் விளக்கம் தரப்பட வேண்டும். அப்படி என்று பார்க்கும்போது எல்லா பாவிகளுக்கும் நாம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லாமல், வெளிப்படையான பாவத்தில், ஒரு கனமான பாவத்தில் பிடிவாதமாக நிலைத்திருப்பவருக்கு கொடுக்கக்கூடாது என்றுதான் சட்டம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போதுதான் இத்தோடு தொடர்புடையதான் அண்மை காலத்திலே எழுகின்ற சர்ச்சை, திருச்சபைக்கு அப்பாற்பட்ட முறையில் திருமணம் செய்திருப்பவர்கள். இவர்களுடைய திருமணத்தை ஒழுங்குபடுத்திய பிறகு அவர்கள் நற்கருணை உட்கொள்ளலாமே தவிர, மற்றபடி அத்தகையவர்கள் ஒரு முரணான நிலையில் இருப்பதால் அத்தகையவர்களும் ஏறக்குறைய இந்த கடைசி பகுதியிலே அடங்குவார்கள் என்று நான் நினைக்கிறேன். மிக தெளிவாக இருந்தது உங்களுடைய இந்த விடை. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது, நற்கருணையை பெற யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள், அல்லது ஒருவேளை பாவம் செய்திருந்தால் அதற்கு நாம் நம்முடைய அந்த மனத்துயரை வெளிப்படுத்த வேண்டியதனுடைய அவசியம். அந்த மனத்துயர், முழுமையான மனத்துயர், தங்களுடைய பாவங்களுக்காக ஒருவர் மனத்துயரை வெளிப்படுத்துவது, அதற்கும் அந்த நற்கருணை தகுதியான விதத்திலும் உட்கொள்வதற்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான தொடர்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது குருவானவர் யாருக்கு மறுக்க வேண்டும், அருள் பணியாளர் யாருக்கு இந்த அருள் அடையாளத்தை மறுக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்னொரு பக்கம் தனிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு தாங்களே நற்கருணையை மறுத்து கொள்ள வேண்டும், இந்த விதத்தில் வாங்கக்கூடாது அவர்களே. அதுக்குதான் திருச்சபை சட்டம் சொல்லுகிறது, எந்த ஒரு நம்பிக்கையாளரும் கிறிஸ்தவ விசுவாசியும் தாம் கனமான பாவத்தில் இருக்கிறோம் என்றால் அவர் முதலில் பாவ அறிக்கை செய்து பாவ பொறுத்தல் பெற்று பிறகுதான் அவர் திவ்ய நற்கருணையை வாங்க வேண்டும் என்று. ஒரு குருவை பொறுத்த மட்டில் கூட அவரும் திருப்பலியில் பங்கெடுக்கிறார், குரு என்ற முறையில் தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றுகிறார். அவரும் கூட ஒரு மிக மிக கனமான பாவத்தில் அவர் இருந்தால் அவரும் பாவ அறிக்கை செய்யாமல் திருப்பலி நிறைவேற்றக்கூடாது, இதுதான். ஆனால் இதற்கு விதிவிலக்கு உண்டு. ஒருவேளை பாவ அறிக்கை செய்ய வாய்ப்பே இல்லை, அவர் நற்கருணை வாங்காவிட்டால் அவருடைய பெயருக்கு ஒரு பெரிய இழுக்கு நேர்ந்துவிடும் என்கிற சூழ்நிலையில் அவர் முழுமையான மனத்துயர், பெர்ஃபெக்ட் கன்ட்ரிஷன் என்று சொல்லுகிறார்களே, முழுமையாக தன்னுடைய பாவங்களுக்கு மனத்துயரை வெளியிட்டு உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு அவர் நன்மை வாங்கலாம் அல்லது திருப்பலி நிறைவேற்றலாம். இருந்தாலும் அவருக்கு இருக்க வேண்டிய எண்ணம் என்னவென்றால், எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ உடனடியாக அவர் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று அதற்கு பிறகுதான் அடுத்த முறை நன்மை வாங்க வேண்டும். இதை சட்டம் 916 நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதிலிருந்து ஒரு பக்கம் எப்படி புனிதமிகு பவுலடியார் சொன்னது போல புனிதமிகு நற்கருணையை தகுதியற்றவற்றில் நீங்கள் உட்கொள்ள கூடாது. ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் தகுதியற்ற விதத்தில் தொடர்ந்து உண்டு கொண்டே இருந்தால் நீங்கள் அழிவைத்தான் நீங்கள் வரவைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்ற அதன் அடிப்படையில் திருச்சபையும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது சட்டம் 916 வழியாக. எனவே இந்த நற்கருணையை அந்த பெற வேண்டியது குறிப்பாக அந்த மனத்துயரை வெளிப்படுத்தி தூய்மையான உள்ளத்தோடு அந்த நற்கருணையை பெற வேண்டும் என்கிற அந்த அழைப்பு நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த நற்கருணையை திருவிழா காலங்களில் அல்லது பெரிய திருத்தலங்களில் அல்லது ஊர் திருவிழா என்று வருகிற பொழுது ஒரே நாளில் ஒரே ஊரிலே 6-5 முறை திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. விசுவாசத்தின் காரணமாக நம்பிக்கையாளர்கள் அதில் பங்கெடுக்கிற பொழுது ஒருவர் காலையில ஒரு திருப்பலியில பங்கெடுத்து நற்கருணையை பெறுகிறார். மீண்டும் ஒருவேளை அவர் அதே நாளிலே அதே ஆலயத்திலே 2-3 முறை பங்கெடுக்க நேர்ந்தால் நற்கருணை வாங்கலாமா? இது சாதாரண மக்களுக்கு இந்த கேள்வி பல நேரங்களில் வருகிறது. எத்தனை முறை சாமி நான் பூசையில நன்மை வாங்கலாம் ஒரே நாள்ல? இதை பற்றி பலருக்கும் ஐயம் இருப்பதால் இது திருச்சபை ஒரே நாளில நாம் இந்த நற்கருணையை பெறுவதை பற்றி என்ன சொல்லுகிறது? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஒவ்வொரு திருப்பலியில் பங்கேற்பவரும் உண்மையாகவே அதில் திவ்ய நற்கருணையை வாங்கலாம், உட்கொள்ளலாம், நன்மை வாங்கலாம். முதல் முறை நன்மை வாங்கும்போது நீ ஒருவேளை திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்க முடியவில்லை என்றாலும் கூட
நன்மை வாங்கலாம். சில அருள் பணியாளர்கள் பாதி பூசைக்கு பிறகு வந்தவர்களுக்கு நான் நன்மை கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் கூட சில இடங்களிலே சொல்லுகிறார்கள். அது திருச்சபை சட்டத்தில் ஏற்புடையதாகாது. என்னை பொறுத்தமட்டில் முதல் முறை நன்மை வாங்கும்போது பரிந்துரைக்கப்படுகிறது நீ திருப்பலியிலே முழுமையாக பங்கு பெற வேண்டும் என்று. ஒருவேளை ஒருவர் திருப்பலிக்கு கிளம்பினார், வரும்போது நன்மை கொடுத்தாகிவிட்டது, திருப்பலியும் முடிந்து விட்டது. ஒரு நம்பிக்கையாளர் வந்து, ஃபாதர் நான் நன்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பூசை முடிந்திருந்தால் கூட அவருக்கு நன்மை கொடுக்க வேண்டும் முதல் முறை கொடுக்கும்போது. அது அவருடைய தவறல்ல. ஒவ்வொரு நாளும் பூஜை முடிந்த பிறகு ஒருவர் வந்து கேட்கிறார் என்றால் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. சில சூழ்நிலைகளில் திருப்பலிக்கு அப்பாற்பட்ட முறையில் கூட முதல் முறை நன்மை வாங்கும் போது குருவானவர் அவருக்கு நன்மை வழங்க வேண்டும். முதல் இப்போ நீங்க இரண்டாவது முறை மூன்றாவது முறை இதெல்லாம் வாங்கலாமா? இப்போ ஒரே கோயில்ல பங்கு கோயில்ல சரி, அதை விட முக்கியமாக திருத்தலங்கள்ல நீங்க சொன்னது மாதிரி பல கோயில்களில பல திருப்பலிகள் இருக்கின்றன. இப்போ பெங்களூர் போன்ற இடங்களில பல்வேறு மொழிகளிலே திருப்பலி இருக்கிறது. ஒரு தாத்தா அல்லது பாட்டி அல்லது ஏன் இளைஞர் கூட எல்லா திருப்பலியிலும் பங்கேற்கிறார். அவர் எல்லா திருப்பலியிலும் நன்மை வாங்கலாமா என்ற கேள்வி எழுகிறது. திருச்சபை சட்டத்தின் அடிப்படையில் நான் சொல்லிக்கொள்வது, இரண்டாவது முறை மீண்டும் என்ற வார்த்தை பட்டிருக்கிறது அங்கே. ஈத்தர், அதாவது லத்தீன் மொழியில ஈத்தர் என்று சொல்வார்கள். மீண்டும் அவர் நன்மை வாங்கலாம். இதை பற்றி அண்மையிலே விளக்கம் வேறு வந்தது. மீண்டும் என்றால் என்ன அர்த்தம்? மீண்டும் 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 என்று கொள்ளலாமா அல்லது இன்னும் ஒரு முறைதான் என்று கொள்ளலாமா என்று கேட்டதற்கு வத்திக்கான் திருச்சபை சட்டத்திற்கு விளக்கம் அளிக்கிற அந்த பேராயம் சொல்லியது, இரண்டாவது முறை நன்மை வாங்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, இரண்டாவது முறை நன்மை வாங்குவது என்றால் அவர் அந்த திருப்பலியில் முழுமையாக பங்கேற்றிருக்க வேண்டும். முதல் முறை நன்மை வாங்கும்போது முழுமையாக பங்கேற்கவில்லை என்றால் ஒருவேளை பரவாயில்லை. ஆனால் இரண்டாவது முறை ஒருவர் நன்மை வாங்க வேண்டும் என்றால் அவர் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்றிருக்க வேண்டும். அது இரண்டாவது முறை மட்டும் தானே ஒழிய மற்றபடி மூன்றாவது முறை நான்காவது முறைக்கு அது பொருந்தாது ஒரே நாளில். ஆனால் மூன்றாவது முறை ஒருவேளை ஒருவர் திடீரென்று சாகும் தருவாயில் இருக்கிறார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் நன்மை வாங்க போகிறார் என்றால் மூன்றாவது முறை வேண்டுமானால் கொடுக்கலாம். மற்றபடி ஒரு சாதாரண நம்பிக்கையாளர் ஒரு நாளைக்கு 2 முறை தான் நன்மை வாங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இரண்டாவது முறை நன்மை வாங்க வேண்டும் என்றால் அவர் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்றிருந்திருக்க வேண்டும். எனவே அந்த நற்கருணையை ஒரே நாளில் பெறுவதை பற்றிய இந்த விளக்கம் எனக்கே புதிதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நடைமுறையிலே இவை சாதாரண கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அவ்வளவு பரிச்சயமான ஒன்றாக இல்லை. இந்த நற்கருணையை பற்றி நாம் விவாதிக்கிற பொழுது சின்ன குறிப்பிடத்திலிருந்து ஒரு கேள்வி, அந்த திருச்சபை கட்டளைகளிலிருந்து ஒரு ஞாபகம் வருகிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதம் செய்கிறது, அதே போன்ற பாஸ்க காலத்தில் பாவ சங்கீதம் செய்து தேவ நற்கருணை உட்கொள்கிறது என்று. அந்த தேவ நற்கருணை வருடத்திற்கு ஒரு முறையாவது உட்கொள்ள வேண்டும் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதனுடைய உண்மையான கருத்து, இந்த சட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன, அதை எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியும்? பல நூற்றாண்டுகளுக்கு முன் மக்கள் நான் பாவி, இந்த நற்கருணை புனிதமிகு நற்கருணை, எனவே நான் அணுகவே கூடாது என்கிற ஒரு மனநிலையில் இருந்தார்கள். அதையெல்லாம் தாண்டி கால ஓட்டத்தில் இந்த நற்கருணை என்கின்ற இந்த அருள் அடையாளம் நம்பிக்கையில் வளரச் செய்கிறது, வாழ்வை புனிதப்படுத்துகிறது, ஆன்மீக வாழ்வுக்கு சக்தி கொடுக்கிறது, திருத்தூது பணிக்கு தூண்டுதலை தருகிறது. இதையெல்லாம் உணர்ந்து இன்னும் அடிக்கடி வாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த அடிக்கடி என்பது சில பேர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாங்கினாலும் அது அடிக்கடி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அதை கட்டாயப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு நல்ல பாவ அறிக்கை செய்து ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று தகுந்த விதத்தில் ஒரு முறையாவது நற்கருணை உட்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இது
பாஸ்காவுக்கும் நற்கருணைக்கும் உள்ள தொடர்பை வலியுறுத்துவதற்காக, மேன்மேலும் அவருக்கு பலன் கொடுக்கும் விதத்தில் அது அமைய வேண்டும் என்பதற்காக அது பாஸ்கா காலத்திலாவது நடைபெற வேண்டும் என்று திருச்சபை வலியுறுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை எட்டியுள்ளோம். இன்னும் நற்கருணையை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நற்கருணை அவ்வளவு ஒரு அற்புதமான மேன்மை மிகு மாண்பு மிகு அருட்சாதனம். அதை பற்றி இன்னும் நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். இதுவரை நமக்கு அருமையான விளக்கங்களை கூறி தெளிவான புரிதலை நமக்கு தந்த அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்பணியாளர்கள் அருட்தந்தை ஏ. ராயப்பன் மற்றும் சைமன் ஆண்டனி ராஜ். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.